அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் பேபிஸ்க்கு 1 கப் பாசிப்பயிறு, அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். ஸ்மெல் வர அளவுக்கு, ஆனால் கறியிடக்கூடாது. நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு இது கைவிடாமல் கிளறி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு கிளறுவோம். நெக்ஸ்ட்டு முந்திரி பருப்பு ஒரு 50 கிராம் போட்டு நல்லா வறுத்துப்போம். நெக்ஸ்ட் வால்நட் பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக கம்பல்சரி குழந்தைக்கு வால்நட் கொடுங்க. ஸ்ட்ரெயிட்டாக தர முடியாது, அதனால் பால்லையோ இல்லை டெய்லி அரைச்சி அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பூசணி விதைகள் கொஞ்சம் ஆட் பண்ணிப்போம். அது ஒரு 50 கிராம். ரொம்ப லீனாக இருக்க குழந்தைங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு வெள்ளரி விதைகள் அதுவும் ஆட் பண்ணிப்போம். அது ஒரு 50 கிராம். ஏன்னா லீனாக இருக்க குழந்தைங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க, நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். பிஸ்தா ஒரு 50 கிராம். நல்லா வறுக்கட்டும். எல்லாம் சேர்த்து ஒன்றா வறுத்து எடுத்துப்போம். அடுத்தது ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் அந்த ஃப்ளேவருக்கு நம்ம இதாகும் இல்லையா, ஃப்ளேவருக்காக அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை எடுத்து ஆற வச்சுக்கோம். நெக்ஸ்ட்டு தாமரை விதைகளும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது நல்லா வறுக்கணும். அந்த ஒரு மாதிரி நல்லா சில போட்டு அரைக்க கூட நல்லா அரைக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி நமத்து போன மாதிரி இருக்கும். அதை நல்லா வறுத்து எடுத்துப்போம். வறுத்து எல்லாம் ஒன்றா கொட்டி ஆற வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டும். இப்போ மிக்சி ஜாரில் மாற்றி அரைச்சி எடுத்து வந்துடுவோம். இப்போ நல்லா ஆறிடுச்சு பாருங்க, மிக்சி ஜாரில் மாற்றியாச்சு. இப்போ நல்லா அரைச்சி எடுத்து வந்துடும், பவுடர் பண்ணி எடுத்து வந்துடுவோம். கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஜலிச்சு எடுத்துக்கலாம். இல்லை ஏன் வேஸ்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு என்ன பண்ணுவோம், அப்படியே இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சா சரியா போயிடும். ஜலிச்சா வேஸ்ட்டாக தானே போகுது, அதுக்காக இன்னும் கொஞ்சம் நேரம் அரைச்சிக்கலாம். பாருங்க, அரைச்சது இந்த கன்சிஸ்டன்சில இருக்கும், நமக்கு சூப்பராக இருக்கும். நம்ம சும்மாவே சாப்பிடலாம், அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி 1 டம்ளர், பால் 1 டம்ளர் இருக்குன்னா தண்ணி 1 டம்ளர் ஆட் பண்ணி அதில் 1 ஸ்பூன் இந்த பவுடரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விடலாம். பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலோட அப்படியே சூடு, ஏன்னா நமக்கு ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்சிருக்கோம், அந்த பால் ஆட் பண்ணிட்டோம். நல்லா கிளறி விடுவோம். அடியில் அப்படியே பிடிச்சிக்கும், நல்லா கிளறி விடுவோம். அவ்வளோதான், குழந்தைங்களுக்கு டம்ளரில் மாற்றி கொடுத்துருவோம். செம்ம ஹெல்த்தியாக, நீங்கள் 1 ஹவர் பசி எடுக்காது, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.